நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/3/2026க்கான ராசி பலன்கள். பிஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 7:22 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:17 வரை பூராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:17 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசி நேயர்கள். இன்று சொந்த பணியில அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உறவினர்கள் செயலை மட்டும் குறைகள் சொல்ல வேண்டாம். தொழில் ஆதாயம் கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். பணியாளர்கள் பணியிடை மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பார்த்து பேசுங்கள். சில குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்குங்க. நடப்பவைகள் அனைத்தும் ஓரளவு நன்மையாக இருக்க கொடுங்க. நண்பரிடம் முக்கிய விஷயங்களை பேசுவீர்கள். ஆலோசனை செய்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. அடுத்தவர் பற்றி பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். எல்லா நன்மைகளும் தேடி வரக்கூடுங்க. என்னபடி காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் குறைத்து விட பாருங்கள். திட்டமிட்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. என்று பெண்கள் நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முடிவுல தெளிவாக எடுப்பது மிக நல்லது. பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். என்று மாணவர்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். மாணவர்கள் இன்று படிப்பில் மட்டும் முழு கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. காதல்ல கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்குங்க. குழப்பமும் இருக்குங்க. இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் தேர்வுக்காக கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று உங்களுக்கு மனப்பதட்டம் கொஞ்சம் வெளிப்படக்கூடும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. பதட்டங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. எதையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். பரணி. இன்று குழப்பம் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. சில இடங்களில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். நட்பு ரீதியில் சிரமங்கள் இருக்க கொடுங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். என்று ஓரளவு செல்வாக்கு கொடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. முடிஞ்சளவு செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவது உங்க கையில் உள்ளது. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். பிடிவாதம் துளி கூட வேண்டாம். நடப்பவைகள் அனைத்தையும் கூர்மையாக கவனியுங்கள். நீங்களாக எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். கூடுதல் வருமானம் வரக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. யாரையும் இன்று நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். குடும்பத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வாங்கிய கடனை எப்படியாவது திருப்பி அடைத்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வீண் விவாதங்கள்ல தலையிட வேண்டாம். கருத்துக்கள் பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாய்ப்புகள் சிறப்பாக அமையுங்க. விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். புதுவிதமான யோசனைகள் ஏற்படக்கூடும்.
காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்று காதலை பொறுத்தவரைங்க கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், வாக்குவாதம் இருக்கும், சந்தேக பார்வை இருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவுகளும் வேண்டாம். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். என்ன செய்வது, ஏது செய்வது என்ற குழப்பம் இருக்கும். தயவு செய்து மாணவர்கள் தேர்வுக்கு மட்டும் தயாராகுங்கள். வேற எதிலும் கவனம் செல்ல வேண்டாம். நன்கு படியுங்கள். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக சிறப்பை கொடுக்கும். ரோகிணி. குழப்பங்கள் இருக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். என்று உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கூடுங்க. மிருக சிரிஷம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். முயற்சிகள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். சகோதர சகோதரியிடம் பார்த்து பேசுங்கள். வீண் விவாதங்கள்ல தலையிட வேண்டாம். கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை இறங்குவீர்கள். புதுவிதமான ஆலோசனைகள் வரக்கூடும். என்று ஓரளவு நினைத்தது நிறைவேறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் இன்று நடைபெறாமல் இருந்த காரியங்களை கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்க வேண்டாம். தொழிலில் கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். பேச்சை குறைத்துக் கொண்டு பணிகளை விரைவாக செய்வது நல்லது. பதட்டம் கொஞ்சம் இருக்கத்தான் இருக்க கொடுங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்று ஓரளவு தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்கக்கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்துக் கொள்வீர்கள். முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. பதட்டம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. சொந்த பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பணியாளர்கள் பணி விஷயமாக பயணங்கள் செல்லக்கூடும். உணவுப் பொருட்களை நீங்க தரம் அறிந்து உண்ண வேண்டும். பெற்றோர் உறவுகளின் அரவணைப்பு அதிகமாக இருக்கும். பயணங்களின் எதிர்பாராத தடங்கள் ஏற்படக்கூடும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய ஆடைகள் தொழிலுக்காக கிடைக்க கூடுங்க. பழைய பாக்கிகள் வசூலாக கூடும். எதிலும் வேகம் கூடிவிடும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைப்பினை கொடுக்க வேண்டியிருக்கும். வேலையில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கும். என்று மாணவர்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் சிறந்து விளங்க முடியும். என்று தேர்வுக்காக கொஞ்சம் தயாராகுங்கள். அது போதும். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் நெருக்க வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. உணவுப் பொருட்களை தரமறிந்து உண்ணுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். திருவாதிரை. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். பதட்டம் கொஞ்சம் இருக்கக்கூடும். கடுமையான உழைப்பு வெளிப்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும்.
வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். நிர்வாக செலவுகளை இன்று நீங்க சரி கட்டி விடுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதும். புனர்பூசம். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத முன்கோபம் வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், சாதித்து விட முடியும். பண விஷயங்களில் தெளிவு ஏற்பட வேண்டும். பழைய பாக்கிகளை நீங்க நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று கூடுதல் உழைப்பினை மேற்கொண்டால் எளிதில் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. கவன சிதறல்கள் தயவு செய்து வேண்டாம். கடகம் ராசினியர்கள். இன்று நடக்கும் காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்குங்க. அக்கம் பக்கத்தினர் கண்டிப்பாக உங்களை பாராட்ட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இனிய வார்த்தைகளை பேசி அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். பிறரிடம் மட்டும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சுய லாபத்திற்காக சிலர் உதவ முன் வர கொடுங்க. கவனமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். மறைமுக போட்டிகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அளவான பணவரவை கிடைக்க கொடுங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிலும் முன்னேற்றம் காண்பார்கள். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வந்து சேரும். நிர்வாக திறமையும் இன்று பழிச்சிடுங்க. வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடும். தேவையான நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சிக்கலான பிரச்சனையும் எளிமையாக தீர்ப்பீர்கள். ஆன்மீக பணிகளை நாட்டம் கொடுங்க. உங்களுடைய பொருட்களை நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். முடிவில் மட்டும் தெளிவாக எடுங்கள். என்று மாணவர்கள் தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். கல்வியில சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். மாணவர்கள் இன்று படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்து விட முடியுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். நுணுக்கமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் குடிவிடும். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூட்டும். முடிஞ்சளவு செலவை கட்டுப்படுத்துங்கள். ஆயில்யம். என்று உங்களுக்கு நுணுக்கங்களை சரிப்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். தொழில்நுட்ப அறிவையும் இன்று அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிக்கல்களை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. பிடித்தமான உணவுகளை இன்று உண்டு மகிழக்கூடிய சூழலுக்கும் பார்த்து எதையும் பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். இனிய வார்த்தைகளை பேசக்கூடிய சூழல் இருக்குங்க. அடிப்படை விஷயங்கள தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கும். பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். மனசுக்குள் ஒருவித நம்பிக்கை கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. கூடுமானவரை யோசித்து மட்டும் செய்யுங்கள். விவாதங்களை தலையிட வேண்டாம். மனசுக்குள் நம்பிக்கை குறைவு ஏற்படும்படியான சூழல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. ஆதாயம் உங்களுக்கு சீராக இருக்குங்க. வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கித்தான் செல்லும். பணியாளர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாகவே நடைபெறக்கூடும். மனத்தெம்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் கைகூடும். வாக்கு வன்மையால் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்குங்க. மற்றவர் மத்தியில் உயர்ந்து நிற்பீர்கள். மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரியக்கூடிய சூழல் இருக்கும். தூக்கம் இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறும். நல்ல உறக்கம் ஏற்படக்கூடும். யோகா போன்ற பயிற்சிகளை மேற்கொள்வது மிக சிறப்பை கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள்.
பெண்களுக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது என்பதில் உங்களுக்கு தான் தெளிவு வேண்டும். குடும்பத்தாரிடம் கண்டிப்பாக கலந்து பேச வேண்டும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். கொஞ்சம் எதையும் பார்த்து பேசுவது நல்லது. பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். சிரமங்கள் போக போகத்தான் சரியாகும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று நீங்க சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பார்த்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பூரம். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். விருப்பங்களை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தூக்கம் இல்லாமல் தவித்தேர்வுகள் கண்டிப்பாக மாறும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். என்ற எதிரிகள் தவிடுபொடி கொடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். உத்திரம். என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று குறைகள் சொல்ல வேண்டாம். என்று ஓரளவு சிரமங்கள் கண்டிப்பாக விலகும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். பதட்டப்படாமல் எதையும் ஈடுபட வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. நிலம் போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். வீடு வாங்கும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். வீட்டுக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். வீட்டை சரிப்படுத்தி கட்டக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். கன்னி ராசினியர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிடுவது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கவனமாக செயல்பட வேண்டும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். உண்மை நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சில இடங்களில் கோபம் வரக்கூடும். இருந்தாலும் அந்த கோபம் மாலை நேரத்திற்குள் சரியாகி விடக்கூடும். சிக்கலான பிரச்சனையை கூட ஓரளவு சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். சில இடங்களில் கொஞ்சம் கோபம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. அந்த கோபத்தை கூட சரி செய்து கொள்வீர்கள். செலவுகளை மட்டும்தான் கட்டுப்படுத்த வேண்டும். பணம் தேவை அதிகமாக இருக்கும். தேவைகள் இருப்பதினால் மன உளைச்சலும் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மதிய நேரம் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்க கொடுங்க. செயல்களை கொஞ்சம் வேக வேகமாக செயல்படுவீர்கள். சின்னதாக தடுமாற்றம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. பயப்பட வேண்டாம். எல்லாம் ஓரளவு சிறப்பாகவே இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள். என்று பெண்கள் எதையும் முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டம் கொள்ள வேண்டாம். பெண்கள் அவசர முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம். பெண்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலை கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க முடியும். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடுங்க. வருமானமும் சீராக வரும். தடைகளை உடைத்திருந்து கல்வியில செய்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்குங்க. தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகும். விண்ணப்பித்த கடன் உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். வீட்டு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அஸ்தம். சின்னதாக மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடும். காரியங்களை நீங்க செய்யும்பொழுது கவனம் இருக்கட்டும். மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். எதையோ நினைத்துக் கொண்டு
வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். எப்படியும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அதனை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கூடுமானவரை பதட்டம் கொள்ள வேண்டாம். சித்திரை இன்று உங்களுக்கு வாகன யோகம் ஏற்பட கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விடக்கூடும். பிறருடன் பழகும் பொழுது நிதானம் இருக்கட்டும். பேச்சு செயலில் தடுமாற்றம் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனம் நடைமுறை பின்பற்றுங்கள். எதிலும் அவசரப்பட வேண்டாம். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நடக்கும் காரியங்களைக் கண்டு அஞ்சப்பட வேண்டாம். கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வருவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசினியருக்கு தொழில் ஆதாயம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். சொந்த பணியில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. திட்டமிட்ட வளர்ச்சியும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுல தெளிவு ஏற்படக்கூடும். பேச்சு செயல மற்றும் நிதானம் இருக்கட்டும். நண்பரின் வழிகாட்டுதல் படிதான் எதிலும் ஈடுபடுவீர்கள். அதேபோல் பெரியவர்கள் சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொண்டால் உடல் ஆரோக்கியம் பலம் பெறக்கூடும். பிறருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். புதிதாக வீடு மனை வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முன் யோசனையுடன் செயல்படுவது மிக நல்லது. எதிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் இன்று ஈடேற கொடுங்க. உங்களின் பொருட்களை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இன்று இழுபறியான காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். இருந்தாலும் சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற தேர்வில் வெற்றி பெறுவதற்கு சிறப்பான சூழல் இருக்குங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் இருந்து முடித்து காட்டுவீர்கள். விருப்பமான விஷயம் நாட்டம் ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. சுவாதி பண பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பதட்டமான சூழல் இருக்கக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விசாகம் நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். நெடுநாளை ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்கள் நல்ல செயலை சிலர் பாராட்ட கொடுங்க. செலவை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பார்த்து எதையும் செய்யுங்கள். செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் பொறுமையாக செல்ல பாருங்கள். போட்டி போடாமல் இருக்கத்தான் செல்லுங்க. சில பணிகள் தாமதமாகத்தான் நடக்கும். வரவேண்டிய பணம் வருவதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். சொந்த பணியில் ஆர்வம் கொள்வீர்கள். உறவினர் செயலை குறைகள் சொல்ல வேண்டாம். தொழில் ஆதாயம் மிதமாகத்தான் இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பேச்சு செயல்ல ஒருமுகத்தன்மை வெளிப்படக்கூடும். அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். தாமதமான பணி கூட எளிமையாக நிறைவேறும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மறைமுக போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். பிள்ளைகளின் நல்ல செயல் மனதை மகிழ்விக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாகத்தான் வருங்க. கூட இருப்பவரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொருளாதாரம் சீராக உயரும். எதிர்ப்புகளும் விலகி செல்லக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். பல வகையான யோகங்களும் ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். சந்தேக பார்வை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. திட்டமிட்டு செயலாற்றினால்
காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பதட்டமான நிலை இருந்து கொண்டுதான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று திட்டமிட்ட காரியங்களை வச்சு இருக்குங்க. அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடும். நல்ல செயல் மனதை மகிழ்விக்கும். எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். பல வகையில் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படக்கூடும். செயல்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. அனுஷம். இன்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். காலையில் வரக்கூடிய செய்தியில் மகிழ்ச்சி கொடுக்கும். முடிந்த அளவு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அனுஷம். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாங்கிய கடனை ஓரளவு திருப்பி கொடுத்துவிடும் நாள் என்று சொல்ல முடியும். கேட்டை. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடுங்க. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுவது மிக நல்லது. நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். பொதுநல ஈடுபாடு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாங்கிய கடனை எப்படியாவது திருப்பி அடைத்து விட வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அது உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. தனுசு ராசி நேயர்கள் இன்று மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. இருந்தாலும் பொறுமையும் இருக்கட்டும். சாதகமான நல்ல பலனும் தேடி வரக்கூடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். அக்கம் பக்கத்தினர் அன்பு பாராட்ட கொடுங்க. சிலர் உங்களை பார்த்து கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கு உள்ளாக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கையும் வளர்ச்சி பாதையை நோக்கித்தான் செல்லக்கூடும். சில நுட்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். சாதனை படைப்பதற்கான சூழலாம் இருக்கின்றது. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். தெய்வீக ஈடுபாடு சிறப்பாக இருக்கக்கூடும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு சிலர் மதிப்பு கொடுப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன கிளேசங்கள் மறைந்து ஒற்றுமை ஏற்படக்கூடும். பிள்ளைகளுடன் அன்பு பாசம் காட்டுவீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். வாகன லாபம் ஏற்படக்கூடும். தகப்பனாருடன் வீண் விவாதங்கள் வந்து செல்லுங்க. வெளி தொடர்புகளை கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்ன ஒன்று பண தேவை இருந்து கொண்டே இருக்கும். காதல் குழப்பத்தையே கொடுக்கும். போக போகத்தான் சரியாகும். காதல் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். சக நண்பரிடம் கவனமாக பேசுங்கள். படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள். உங்களால் ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று படிப்புக்காக கொஞ்சம் நேரம் செலவிடுங்கள். தேர்வில் எளிமையாக வெற்றி பெறலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும்பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். கரும்பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க.
தகப்பனாருடன் வீண் விவாதங்கள் வந்து செல்லுங்க. பார்த்து பேசுங்கள், பொறுமையாக செல்லுங்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள், செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். போராட்டம், பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். உங்களுடைய கடன் பிரச்சனையும் ஓரளவு தீர்த்துக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. உத்திராடம், இன்று எதிர்மறையாக பேசியுடன் விலகி இருக்க வேண்டும். சில இடங்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. திட்டங்கள் ஓரளவு பலிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சொந்த பணிகளில் நீங்க கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இருந்தாலும் அறிமுகம் இல்லாதவரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. தொழில் சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். பண வரவை விட நிர்வாக செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். உணவுப் பொருட்களை நீங்க தரம் அறிந்து உண்ண வேண்டும் என்று உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பயணங்கள் எதிர்பாராத விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்களை விலகி செல்லக்கூடும். இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் வேகம் கூடிவிடுங்க. பணிகளையும் விரைவாக செய்து முடிக்க முடியும். அதிக உழைப்பினை இன்று கொடுக்க வேண்டியிருக்கும். வேலையில் கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்களுக்கு சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வருகின்ற தெருவில் கூட வெற்றி பெற முடியும். கொஞ்சம் முயற்சி மட்டும் பண்ணுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எதிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம், என்று கவனமாக பேசுங்கள். பொறுமையாக எதிலும் ஈடுபடுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் என்று நீங்க உழைப்பினால் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று மன அழுத்தத்திலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். சொந்த பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட பணிகள் கண்டிப்பாக நிறைவேறும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். தொழில் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். நல்ல அனுகூலத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறரிடம் வாக்குவாதங்கள் ஈடுபட வேண்டாம். கூடுதல் வருமானத்தினால் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழல் இருக்குங்க. நினைவுகள் உங்களுக்கு சாந்தமாக இருக்கக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். முக்கிய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பல இடங்களில் நீங்க சந்தித்த நபர்களால் உங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படக்கூடும். கொடுத்த கடனை திரும்பி உங்களால் வாங்க முயல முடியுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். கவனமாக பேசி பழகினால் வெற்றி இருக்கும். தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பெண்ணில் சரியாக கூடும். வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடும். விட்டு கொடுத்து செல்வது எதிலும் சிறப்பு என்று பெண்கள் முடிவில் ரொம்ப தெளிவாக கிடைப்பார்கள். அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். காதலுக்காக நீங்க எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் கவனம் செல்லக்கூடாது. கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பாடங்களை நன்கு படிப்பது ரொம்ப சிறப்பு. மாணவர்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். தியானம் போன்ற பயிற்சிகளை ஈடுபடுங்கள். மூச்சு பயிற்சிகளை செய்ய பாருங்கள். கண்டிப்பாக தேர்வுகளுக்கு உதவ கொடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். யாருக்கும் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். ஆன்மீக சிந்தனைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீண் விவாதங்களை தயவு செய்து தலையிட வேண்டாம். சதயம். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்குங்க. நண்பர்கள் இன்று பக்கபலமாக இருக்கக்கூடும். தாய் மாமனிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மாறும். கடனை எப்படியாவது திரும்ப கொடுத்து விடுவீர்கள். முயற்சி கண்டிப்பாக பலிக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். போராட்டாத்தி. கவனமாக செயல்படுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்கள். சந்தித்த நபர்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். மீனம் ராசினியர்கள். இன்று பொறுமையாக எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சொந்த பணியில் இன்று நீங்க ஆர்வம் கொள்வீர்கள். தேவைகள் எல்லாம் இன்று ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் தெளிவாக எடுக்க பாருங்கள். உறவினர்கள் வருகை இருக்கும். யாருடைய செயலையும் குறைகள் சொல்ல வேண்டாம். தொழில் ஆதாயம் ஏற்படக்கூடும். மிதமான பணவரவு இருக்கக்கூடும். பணியாளர்கள் பணி சுமையால் கொஞ்சம் அவதிப்படக்கூடுங்க. வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை ஏற்படக்கூடும். நண்பரிடம் இன்று முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வீர்கள். அடுத்தவர் பற்றி பேசுவது முன்பு யோசித்து பேசுங்கள். எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். தடைப்பட்ட காரியங்களை வெற்றி இருக்கும். தனவரவும் சீராக இருக்கும். மன கஷ்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. எல்லா நன்மைகளும் தேடித்தான் வரக்கூடும். எண்ணியபடி காரியங்களை வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடுங்க. மீனம் ராசினியர்கள். செலவுகளை திட்டமிட்டு செய்வது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். கௌரவம் கண்டிப்பாக உயரும். அந்தஸ்தும் கண்டிப்பாக கூடும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டும். என்று பெரிய பிரச்சனை இல்லைங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். வீண் விவாதங்கள் மட்டும் தயிட வேண்டாம். வாங்கிய கடனை எப்படியாவது திருப்பி அடைத்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், அடைத்து விட முடியும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகார நோக்குடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கென்று நடக்கும் காரியங்களை முன்னேற்றம் இருக்குங்க. யோசித்து எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் கவனம் செல்ல வேண்டாம். அக்கறையுடன் எதிலும் செயல்பட வேண்டும். கல்வியில நீங்க சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில கண்டிப்பாக ஜெயித்து விடக்கூடும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று தேர்வுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று இனிமையாக பேசி காரில் ஈடுபடுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். எண்ணம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் இருக்கும். தீவிரமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி. நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். மனப்பதட்டம் குழப்பம் இருந்து கண்டிப்பாக மாறும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் திருப்பு முனை ஏற்படும் என்று சொல்ல முடியும். ரேவதி. என்று எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறக்கூடுங்க. அடிப்படை தேவைகளை எல்லாம் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடுதலாக இருக்கக்கூடும். மாலை நேரம் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று திட்டமிடுங்கள். எளிதில் உங்களால் வெற்றி பெற முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.